காலையிலே தூங்கி எழுந்திரிச்சதும் வெந்தய தண்ணி எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெந்தய தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது குடிச்சிட்டுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து டீ குடித்தேன். டீ அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கூழ் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ என்னோடய வாழ்க்கையிலே நான் முறையாக நான் வந்து கூழ் செஞ்சுருக்கேன். அதுவும் இது ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருந்தது. நான் இது முறையாக செஞ்சதுனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தான் வந்து வைக்கணும். எப்பயுமே வீட்டில் எதனா செஞ்சோம் இல்லை எதனா ஸ்பெஷல் டேனா செஞ்சு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு வச்சுட்டு தான் அப்புறம் எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன். ஃபஸ்ட்டு கூழ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு எடுத்துன்னு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தனியாக கரைச்சி அப்புறம் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்ததும் கொடுத்தேன், நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கரைக்க தெரியலனா தண்ணி இவ்வளோ எந்த அளவு விடணும்னு தெரியல. கட்டியாக வருது, திடீர்னு தண்ணியாக வருது. அப்புறம் எப்படியோ கரைச்சி குடித்தாச்சு. ஆனால் சூப்பராக இருந்தது. நிஜமாலே ஊரில் கோவிலில் திருவிழா வைப்பாங்க இந்த சித்திரை மாதத்தில், அதே மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. சம்மருக்கு ஏற்ற சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இது. மறக்காமல் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூழ் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, பாய்.